Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஸ் பவுல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாங்க. அதோட மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலாம்ங்கறதையும் பார்க்கலாங்க. இந்த பியூட்டிஃபுல்லான ஐஸ் பவுல் அண்ட் மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், குட்டியான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃப்ளவர்ஸ் உங்ககிட்ட இருக்கோ, ரோஸ், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, அந்த மாதிரி என்ன பூ இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், நீங்கள் மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் அப்படின்னு என்ன பழங்கள் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி விட்டுடுங்க. அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு, மேலே எலும்புற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுங்க. தண்ணி விட்டுட்டு இந்த உள்ளே வச்சுருக்கிற பாத்திரத்தில் ஒரு வெயிட் வச்சுடுங்க. ஏதாவது ஒரு வெயிட் சென்டராக வச்சுருங்க. இப்போ இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னது மொத்தமும் வெளியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் உள்ளே அழுத்தி விட்டுறேன். இதை நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறேங்க. இப்போ அடுத்ததாக மேங்கோ குல்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேங்க. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் இந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேங்க. வேறு எதுவுமே நான் சேர்த்த போகிறதில்ல. இனிப்பு சுவைக்கு சுகரோ வேறு எதுவுமே நான் சேர்த்த போகிறதில்ல. இந்த ரெண்டும் மட்டும்தாங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ், நம்ம டீ குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஈவனாக தட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 கிளாஸில் நான் இது மேங்கோ குல்ஃபிக்கு போட்டிருக்கேங்க. இதை மேலே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஸ்டிட் பண்ணிக்கலாங்க. நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மேங்கோ குல்ஃபியை ஓவர் நைட் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நான் ரெண்டுத்தையுமே ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்திருக்கேன். நமக்கு ஐஸ் பவுல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியில் வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்த உடனே பைப்பில் தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் பிடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி அழகாக எடுத்துடலாம். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அல்லது முக்கியமான விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் பவுல் செஞ்சுட்டு அதில் ஐஸ்கிரீம் அல்லது குல்ஃபி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பரிமாறினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதில் ஃப்ளார், ஃப்ரூட்ஸ் என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ, என்ன ஃப்ளார் உங்கள் வீட்டில் இருக்கோ, என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ, மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த பவுல் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த குல்ஃபியை நான் இதில் எடுத்து சர்வ் பண்ணுறேன். நமக்கு குல்ஃபியும் அழகாக செட் ஆகிடுச்சுங்க. எல்லோ கலர் பவுலில் எல்லோ கலர் குல்ஃபி பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு மேலே கொஞ்சம் நான் நட்ஸ் தூவிக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குல்ஃபி, மேங்கோ குல்ஃபி அண்ட் பவுல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு.
இந்த ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.